شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. சகோதர சகோதரிகளே, இந்த ரமதான் மாதம் என்பது ஒரு சாதாரண மாதம் அல்ல. ரமதான் மாதம் என்பது ஒரு சாதாரண மாதம் அல்ல. மாற்றமாக வருடத்திலே கிடைக்கக்கூடிய ஒரு மூமினுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரிதான ஒரு முக்கியமான விலை மதிப்பற்ற ஒரு சந்தர்ப்பம், தன்னை அல்லாஹ்வுடன் நெருக்கமாக்கிக் கொள்வதற்காகவும் நரகத்திலிருந்து விடுதலை பெற்று பாவங்களில் இருந்து விடுதலை பெற்று பாவ மன்னிப்பை பெற்று சுவனவாதியாக மாறுவதற்கான மிகவும் ஒரு சிறந்த ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த ரமதான். ஆனாலும் இந்த ரமதானுடைய மாதத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், மனிதர்கள் பலவிதமான மனிதர்கள் இருக்கின்றார்கள். பலவிதமான மனிதர்கள் இருக்கின்றார்கள். ரமதானிலே வெற்றியாளர்கள் இருப்பதை போல தோல்வி அடைந்தவர்களும் இருக்கிறார்கள். ரமதானிலே வெற்றி அடைந்தவர்கள் இருப்பது போல தோல்வி அடைந்தவர்களும் இருக்கிறார்கள். தோல்வி அடைந்தவர்கள் என்று சொன்னால் அவர்களிலும் பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள். தோல்வி அடைந்தவர்கள் பலதரப்பட்டவர்கள். சிலர் மிக பெரும் தோல்வியை தழுவியவர்கள், மிக பெரும் நஷ்டவாதிகள். இன்னும் சிலர் அதைவிட சற்று குறைந்தவர்கள். இப்படி கடைசியாக தொடர்ந்து அந்த தோல்வியிலே தரம் குறைந்து செல்லக்கூடியவர்கள். அதற்கு பின்னால் வெற்றியாளர்கள் யார் என்பதை நாங்கள் சுருக்கமாக பார்ப்போம். முதலாவது ஒரு சாரார் இருக்கிறார்கள். அவர்கள் தான் இந்த ரமதானிலே மிகப்பெரிய நஷ்டவாதிகள். ரமதானில் நஷ்டவாதிகள் என்று சொல்லும் பொழுதும், தாங்கள் ரமதானை அடைந்தால் யாரெல்லாம் நல்லமல்கள் செய்கின்றார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள், யார் நல்லமல்களிலே ஈடுபடவில்லையோ அவர்களுக்கு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை என்று நாங்கள் முடிவு செய்யக்கூடாது. சிலர் நினைப்பதை போல நன்மை செய்தவர்கள் செய்கிறார்கள், இல்லாவிட்டால் எங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை, நன்மை செய்யாவிட்டால் எல்லோரையும் போல இருந்து விட்டு செல்வோம் என்று நினைப்பது அது மிகப்பெரிய ஒரு தோல்வி. ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல என்ன சொல்கிறார்கள்? மிம்பரிலே ஏறும் பொழுது ரசூலுல்லாஹ் ஒரு முறை 3 முறை ஆமீன் 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 என்று சொல்கிறார்கள். மிம்பரிலே ஒவ்வொரு படியிலே காலடி வைக்கும் பொழுதும் ஆமீன் 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 என்று கூறுகின்றார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் குத்பா முடிந்தவன், யா ரசூலல்லாஹ், வளமைக்கு மாற்றமாக என்ன நீங்கள் ஒவ்வொரு படியிலும் காலடி வைக்கும் பொழுது ஆமீன் என்று சொன்னீர்கள், என்ன காரணம் என்று கேட்டார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் காலடி வைக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து, யார் இந்த ரமதான் மாதத்தை அடைந்தும் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளவில்லையோ, அவருடைய பாவங்களுக்கான மன்னிப்பை பெற்றுக் கொள்ளவில்லையோ அவர் நாசமடையட்டும் என்பதாக பதுவா செய்தார்கள். எனவே நான் ஆமீன் சொன்னேன் என்பதாக சொல்கிறார். எனவே மிகச்சிறந்த மலக்கு துஆ பதுவா, அதற்கு ஆமீன் சொன்னவர்கள் மனிதர்களிலே மிகச்சிறந்தவர். எனவே அது எந்தவித சந்தேகமும் இன்றி அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது. யாரெல்லாம் ரமதான் வந்து அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளவில்லையோ, வெற்றி அடையவில்லையோ அவர்கள் நஷ்டவாதிகள் என்பது இதிலிருந்து நாங்கள் விளங்கக்கூடிய விடயம். அந்த நஷ்டவாதிகள் பலதரப்பட்டவர்கள். முதலாவது யார் என்று கேட்டால் அவர்தான் மிகப்பெரிய ஆகப்பெரிய நஷ்டவாதி. யாரு? ரமதானிலே வளமையை விட அதிகமான பாவங்களை செய்தவர். வளமையாக அவர் பாவம் செய்யக்கூடியவர், வழக்க வழிபாடுகளை கவனமாக இருக்கக்கூடியவர். ரமதான் வந்ததன் பின்னால் இன்னும் அதிகமாக பாவங்களில் கூடுதலாக ஈடுபடக்கூடியவர்கள். அதை நாங்கள் சர்வசாதாரணமாக இன்று நாங்கள் பார்க்கிறோம். ரமதான் வந்துவிட்டால் ரமதானுக்கென்று சில நாடகங்கள், சில களியாட்டங்கள், விளையாட்டுகள் என்று பல விடயங்களை அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இவற்றிலே பாவமான சில விடயங்களும் காணப்படுகின்றன. எனவே ரமதானிலே மற்ற நாட்களை விட பாவங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் சிலர் இருக்கிறார்கள். இவர்கள் தான் ஆகப்பெரிய நஷ்டவாதிகள். இவர்கள் தான் ஆகப்பெரிய நஷ்டவாதிகள்.
ரமதானிலே வேறு வேலைகள் இல்லை என்றதனால் வளமைக்கு மாற்றமாக இன்னும் பாவங்களில் அதிகமாக அதிகமாக ஈடுபடக்கூடியவர்கள் இவர்கள் தான் ரமதானில் ஆகப்பெரிய நஷ்டவாதிகள். அடுத்த நஷ்டவாதிகள் யாரு அப்படி என்று கேட்டால், அவர்கள் வளமையாக இருப்பதை போன்று அப்படியே இருப்பவர்கள். வளமையான என்ன பாவங்களை செய்து கொண்டிருந்தார்களோ, என்ன களியாட்டங்கள் கூத்து கும்மாளங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்களோ அப்படியே இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு ரமதான் வந்துவிட்டு செல்வதும் வராமல் இருப்பதும் ரெண்டும் உண்டு. ரமதானுக்கு முன்னால் எப்படி இருந்தாரோ பாவங்களோடு, அதே பாவங்களோடு ரமதானுக்கு பின்னாலும் தொடர்ந்து இருப்பவர். இவர் அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய நஷ்டவாளி. ஏன் ரமதான் மாதம் வருவதே என்ன? எங்களுடைய பாவ சுமைகளை குறைப்பதற்காக. எனவே அதிலிருந்து நாங்கள் குறைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அது எங்களுக்கு நஷ்டம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மூன்றாவது ஒரு சாரார் இருக்கிறார்கள். அவர்கள் ரமதானை பற்றி ஒரு உணர்வு அவர்களுக்கு இருக்கும். ஆனால் என்ன உணர்வு இருக்கும்? சஹர் செய்வது, இஃப்தார் செய்வது, ஆடை வாங்க செல்வது, இப்படி அந்த ரமதானுக்கு என்று சில சடங்கு சம்பிரதாயங்கள் மக்களிடத்தில் இருக்கின்றன. வீடுகளை கழுவுவது, பெண்களை பொறுத்தவரையிலே கடைகளுக்கு போய் மளிகை சாமான்களை பெற்றுக் கொண்டு வருவது, உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்வது, இப்படி சில அனுஷ்டானங்கள், சில சடங்குகள் சம்பிரதாயங்களோடு மாத்திரம் அந்த ரமதானை அவர்கள் முடித்துக் கொள்வார்கள். இவர்களும் நஷ்டமடைந்தவர்கள் தான். இவர்களும் நஷ்டமடைந்தவர்கள். நாலாவது ஒரு சாரார் இருக்கிறார்கள். அவர்கள் பாவம் எதுவும் செய்வதில்லை. நன்மைகளிலே தீவிரமாக ஆரம்பத்திலே ரமதான் வந்ததும் விழுந்தடித்துக் கொண்டு 2-3 மணித்தியாலங்கள் குர்ஆனை ஓதுவது, சுன்னத்துகள் தொழுவது, இப்படி வணக்கத்திலே கூடுதலாக ஈடுபடுபவர், தீவிரமாக ஈடுபட்டு விட்டு இடையிலே சடைவடைந்து விடக்கூடியவர். இடையிலே ரமதானுடைய இறுதி பகுதிகள் வரும் பொழுது அவர் என்ன செய்ய தொடங்கி விடுவார். சந்தைகளுக்கு சென்று, கடைகளுக்கு சென்று பெருநாளைக்கு தயாராகுவதற்கும் பெருநாள் தின்பண்டங்களை செய்வதற்கும் இப்படி அவருடைய முயற்சி அப்படியே குறைந்து அப்படியே இல்லாமல் சென்று விடக்கூடியவர். இப்ப இவர் என்ன நஷ்டமடைந்தவர் தான். ஏன்? ரமதானிலே யாரெல்லாம் தன்னை வளர்த்து கொள்ளவில்லையோ, அவர் தன்னை நரகத்திலிருந்து பாதுகாத்து, பாவங்களிலிருந்து பாதுகாத்து சூழத்துக்கான தகுதியானவர்களாக மாற்றவில்லை, அவர்கள் எல்லாரும் நஷ்டவாதிகள் தான். 5வது ஒரு சாரார் இருக்கிறார்கள். அவர்கள் என்னவென்று சொன்னால், நல்லவற்றை செய்வார்கள், பாவத்தில் ஈடுபட மாட்டார்கள். ரமதான் முழுக்க அவர்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள். ஆனால் அவர்கள் சிறப்பான வணக்க வழிபாடுகளை ஈடுபடாமல் சிறப்பு குறைந்த வணக்க வழிபாடுகளை ஈடுபடுவார். அதாவது ரமதான் மாதம் வந்து விட்டால் முக்கியமாக நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு அமல் தான் குர்ஆனோடு அதிகமான தொடர்புகளை ஈடுபடுத்தல், குர்ஆனுடன் அதிகமான தொடர்பு கொள்வது. அது குர்ஆனை புரிவதற்கும் படிப்பதற்கும் அதனை ஓதுவதற்கும் அதிகமான நேரங்களை செலவழித்தல், இரவு நேரங்களில் நின்று வழங்குவதற்கு நேரம் செலவழித்தல். இதுதான் இறுதி 10 வந்து விட்டால் ஏத்திகாவுக்காக வேண்டிய நேரம் செலவழித்தல். இப்படி ரமதானிலே செய்ய வேண்டிய முக்கியமான அமல்கள் என்று சில அமல்கள் இருக்கின்றன. ஆனால் சிலர் என்ன செய்வார்கள்? இவற்றிலே கவனம் செலுத்தாமல் அவருக்கென்று இன்ட்ரெஸ்டான அவர் புத்தகங்களை வாசிப்பது, வகுப்புகளுக்கு, மார்க்க வகுப்புகளாக இருக்கலாம், மார்க்க வகுப்புகளுக்கு செல்வது போன்ற அந்த ரமதானிலே சிறப்பு குறைந்த, வளமையான காலங்களிலே நல்ல சிறப்புக்குரியதாக இருக்கலாம். ஆனால் ரமதான் என்று வந்துவிட்டால் அதற்குரிய அமல்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இரவு நேரம் வந்துவிட்டால் அந்த இரவு நேர தொழுகைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதனை விட்டு நாங்கள் கியாமுல் லைல் தொழாமல் குர்ஆனை ஓதிக்கொண்டிருப்பது அல்லது திக்ர் செய்து கொண்டிருப்பது, துவா செய்து கொண்டிருப்பது, அது நன்மை குறைந்த செயல். எனவே சிலர் எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் இந்த ரமதானிலே, எந்த நேரத்தில் எதனை செய்ய வேண்டும் என்று புரியாமல் அந்த முன்னுரிமை கொடுக்க வேண்டியதற்கு முன்னுரிமை கொடுக்காமல் தனது இஷ்டம் போல அவர் செயற்படுவார். எனவே இவரும் ரமதானிலே நஷ்டமடைந்தவர். ரமதானிலே ஒரு வகையில் நஷ்டமடைந்தவர். முழுமையான நஷ்டமடையவிட்டாலும் அவர் குர்ஆனோடு யாரெல்லாம் தொடர்பு வைக்கவில்லையோ இந்த ரமதான் வந்தும் அவர் பெரிய ஒரு நஷ்டவாதி. எனவே அந்த ஒரு பெரிய ஒரு குறையைத்தான் இந்த போட்டி, நாங்கள் முஸாபகத்துல் இஸ்லாஹ் என்பது இன்ஷா அல்லாஹ் எங்களிடத்தில் உருவாக்கப் போகிறது. குர்ஆனோடு மிக நெருங்கிய தொடர்பை இன்ஷா அல்லாஹ் மிகவும் நெருங்கிய ஒரு தொடர்பை நாம் கூட எதிர்பார்க்காத, நாம் கற்பனை செய்யாத அளவுக்கு குர்ஆனோடு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் முஸாபகத்துல் இஸ்லாஹ். எனவே அந்த நியத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். குர்ஆனோடு நாங்கள் ரமதானில் மிகப்பெரிய நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டும்.
எனவே நாங்கள் ஆரம்பத்திலே சொல்வது போல இந்த ரமதான் வந்தும் யாரெல்லாம் இந்த ரமதானிலே தமது பாவங்களுக்கான மன்னிப்பை பெற்றுக் கொள்ளவில்லையோ அவர்கள் எல்லாம் நஷ்டவாதிகள் தான். அவர்கள் எல்லாம் நஷ்டவாதிகள் தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த ரமதானிலே வெற்றி அடைந்தவர்கள் யார் என்று கேட்டால், இப்போது நஷ்டவாதிகளை பார்த்துவிட்டு வெற்றியாளர்கள் யார் என்று பார்த்தால், அவர்கள் தான் இந்த ரமதான் முடியும் பொழுது ரமதானுக்கு முன்னால் இருந்த நிலைமைக்கு மாற்றமாக வேறொரு மனிதனாக மாறியவன். எப்படி ரமதானுக்கு முன்னால் அவனுடைய அகலாக்குகள், அவனுடைய இபாதத்துகள், அவனுடைய உள்ளத்திலே உள்ள அல்லாஹ்வுடைய அச்சம், பயம், மஹப்பத், தவக்குல், இது போன்ற எல்லா விடயங்களையும் பெரும் ஒரு மாற்றத்தை கண்டு யார் இந்த ரமதானில் இருந்து வெளியேறுவாரோ அவர்தான் உண்மையான வெற்றியாளர்கள். எனவே இந்த வெற்றியைத்தான் இன்ஷா அல்லாஹ் வெற்றி பெற்ற நோன்பாளிகளாக மாற்றுவதுதான் நமது இந்த முசாபத்துல் இஸ்லாஹுடைய முக்கியமான ஒரு நோக்கம். அதாவது அந்த வெற்றியாளர்களாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை உங்களுக்கு செய்து தருவதுதான் எங்களுடைய முக்கியமான ஒரு நோக்கம். இந்த போட்டியினுடைய நோக்கம் வெறுமனே பரிசுகள் அல்ல, மாற்றமாக நோன்பாளிகள் வெற்றியாளர்களாக மாற வேண்டும். நோன்பாளிகள் வெற்றி பெற்ற நோன்பாளிகளாக எங்களுடைய இதிலே கலந்து கொள்ளக்கூடியவர்கள் மாற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முக்கியமான ஒரு நோக்கம். அந்த அடிப்படையிலேதான் இந்த வெற்றியாளர்களுக்கென்று சில பண்புகள் இருக்கின்றன. யாரெல்லாம் அந்த பண்பை பெற்றுக் கொள்வார்கள் இந்த ரமதான் மாதத்திலே அவர்கள் வெற்றியாளர்கள். முதலாவது தக்குவாவை ஏற்படுத்திக் கொள்வது. முதலாவது என்ன? இந்த ரமதானிலே யாரெல்லாம் தக்குவாவை ஏற்படுத்திக் கொள்வார்களோ அவர்கள் உண்மையிலே நிச்சயமாக வெற்றியாளர்கள் தான். தக்குவா என்று சொன்னால் என்ன? யார் நம்மை பார்க்காவிட்டாலும் அந்த நேரத்திலும் கூட நாங்கள் பாவங்களை விட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடிய அந்த உணர்வு. யார் நம்மை பார்க்காவிட்டாலும் பாவத்தை தவிர்த்து நடக்கக்கூடிய அந்த உணர்வுதான் தக்குவா. அதாவது அல்லாஹ்வுடைய தண்டனைக்கும் நமக்கு மத்தியிலே ஒரு பாதுகாப்பரணை ஏற்படுத்திக் கொள்வது. எப்படி ஒரு போராளி முஜாஹித் எதிரியினுடைய தாக்குதலை சமாளிப்பதற்காக வேண்டிய ஒரு கேடயத்தை வைத்திருப்பாரோ அதே போல அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு கேடயம் தான் இந்த தக்குவா என்பது. இந்த ரமதானிலே நாங்கள் அந்த பண்பை எங்களிடத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனைத்தான் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவிலே 183வது வசனம், சூரத்துல் பக்ராவிலே 183 முதல் 187வது வசனம் வரைக்கும் உள்ள வசனங்கள் ரமதானிலே நோன்பு சம்பந்தமாக பேசக்கூடிய வசனங்கள். அதிலே முதலாவது வசனத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறார்? உங்களுக்கு முன்னுள்ளவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக மாறுவதற்காக வேண்டி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்கிறார்கள் பாருங்கள். மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி வல் ஜஹல, யாரு பொய் பேசுவதையும் பாவமான பேச்சுக்கள் பேசுவதையும் பாவமான செயல்கள் செய்வதையும் அறிவீனமாக முட்டாள்தனமாக நடந்து கொள்வதை விட்டும் யார் தவிர்த்து கொள்ளவில்லையோ அவர் தனது உணவையும் தனது குடிப்பானத்தையும் விட்டு விடுவதில் அல்லாஹ்வுக்கு எந்த விதமான தேவையும் கிடையாது. அல்லாஹ் தஆலா இந்த நோன்பை எங்களுக்கு தந்திருப்பது, நோன்பை தந்து நீ உண்ணாமலும் குடிக்காமலும் உனது ஆசையை கட்டுப்படுத்திக் கொள்ளும் இரு என்று சொன்னது எங்களை சிரமப்படுத்துவதற்காக அல்ல, மாற்றமா எம்மிடத்திலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறார், அதற்காகத்தான் தந்திருக்கிறார். எனவே அந்த நோக்கம் நிறைவேறவில்லை என்றால், வெறும் பசி பட்டினியோடு மாத்திரம் நாங்கள் இந்த ரமதானை கழிப்போமாக இருந்தால் அதிலே அல்லாஹ் தஆலா அவருக்கு எந்த தேவையும் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே காலையிலே சஹர் செய்துவிட்டு அந்திலே நோன்பு துறப்பதல்ல இந்த ரமதான் என்பது. மாற்றமாக உள்ளத்திலே அந்த தக்குவா என்ற உணர்வை அது ஏற்படுத்த வேண்டும், மாற்றத்தை அது ஏற்படுத்த வேண்டும். அது எப்படி ஏற்படுத்துகிறது பாருங்கள். இந்த ரமதான் எப்படி அது எங்களிடத்தில் ஏற்படுத்துகிறது? அல்லாஹ்வுடைய பயத்தை. ஆம், யாருமே பார்க்காவிட்டாலும் கூட எங்களுக்கு உண்பதற்கும் குடிப்பதற்கும் எவ்வளவோ வாய்ப்புகள் ஏற்பட்டாலும் நாம் என்ன செய்கிறோம்? பொறுமையாக இருக்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், வாய் கொப்பளிப்பதற்கு தண்ணீர் எடுத்தால் அந்த தண்ணீர் வாயிலே உள்ளே சென்று விடக் கூடாது. அப்படி சென்றாலும் யாருக்கும் தெரியாது.
யாருக்கும் தெரிய மாட்டாது. எனவே அப்படி இருந்தும் அதிலே நீர் சென்று விடாமல் நாங்கள் மிக கவனமாக இருந்து கொள்கிறோம். எனவே அது இது இப்படி ஹலாலானவற்றை கூட நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ் தஆலாவுக்கு நான் வாயிலே எடுத்த கொப்பளித்த நீர் உள்ளே சென்று விட்டால் அல்லாஹ்வுக்கு தெரியும், அதனால் எனது நோன்பு முறிந்துவிடும் என்று நாங்கள் அஞ்சுகிறோமா இல்லையா? அதே அச்சத்தை தான் அல்லாஹ் தஆலா ஏனைய காலங்களிலும் பாவங்களில் ஈடுபடுவதற்கான எண்ணம் எங்களுக்கு வரக்கூடிய நேரத்திலே யாருமே பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற எண்ணத்தோடு நாங்கள் அவனை பயந்து அந்த பாவத்தை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். எனவே எங்களிடத்தில் அல்லாஹ் தஆலா பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த கண்காணிப்பு உணர்வு நாம எம்மிடத்தில் எமக்குள்ளே நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்றவர்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காக அல்லாமல் அல்லாஹ் தஆலா பார்க்கிறார் என்ற அந்த உணர்வு எங்களுடைய உள்ளத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதனை நாங்கள் இந்த ரமதானை ஏற்படுத்திக் கொள்வது இந்த வெற்றி அடைவதற்கான முக்கியமான முதல் பணி. இரண்டாவது என்ன? இந்த ரமதானிலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பை யார் பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள். சிலர் கேட்கலாம், பாவங்கள் மன்னிக்கப்படுவதை நான் எவ்வாறு அறிந்து கொள்வது, பாவங்களை மன்னிப்பதை நான் எவ்வாறு அறிந்து கொள்வது என்று கேட்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இந்த ரமதானிலே முக்கியமான 3 காரணங்களை, 3 வழிகளை எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். 3 வழிகளை எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார். அவற்றை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பின்னால் பார்ப்போம். அடுத்ததாக நாங்கள் இந்த ரமதானிலே இப்படியான மாற்றங்களை எங்களிடத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சில விடயங்களை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். சில விடயங்களை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதிலே முதல் விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த ரமதானை பற்றிய ஒரு மரியாதை, ஒரு கண்ணியம் எங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக இடம்பெற வேண்டும். ரமதான் மாதம் வருகிறது, இது ஒரு சாதாரண மாதம் அல்ல. எனவே இதற்காக வேண்டி நாங்கள் தயாராக வேண்டும். எப்படி ஒரு வியாபாரத்துக்கு, ஒரு பரீட்சைக்கு நாங்கள் தயாராகுவோமோ, ஒரு வியாபாரத்தை செய்வது என்று சொன்னால், ஆரம்பிப்பதாக இருந்தால், அல்லது ஒரு சீசன் வருகிறது என்று சொன்னால், அந்த சீசனிலே எப்படி லாபத்தை திரட்டிக் கொள்ளலாம் என்பதற்கான பல திட்டமிடுகளை நாங்கள் செய்வோம். அதே போல ஒரு பரீட்சை வருகிறது என்று சொன்னால், அதிலே நாங்கள் வெற்றி அடைவதற்காக, பாஸ் ஆகுவதற்காக வேண்டி பல்வேறு முயற்சிகளை நாங்கள் செய்வோம். அதே போன்று இந்த ரமதானிலேயும் நாங்கள் வெற்றியாளர்களாக மாற வேண்டும் என்பதற்காக நாங்கள் பல முயற்சிகளை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதிலே முதலாவது விஷயம் என்ன? அதை பற்றி ஒரு மரியாதை இருந்தால்தான் அந்த முயற்சிகளிலே நாங்கள் ஈடுபடுவோம். யாருக்கு அந்த இந்த போட்டியிலே கலந்து கொள்வது கூட அப்படியான ஒரு திட்டமிடல் தான். அதாவது ரமதானிலே என்னை அல்லாஹ்வோடு, குர்ஆனோடு தொடர்புபடுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. எனவே இந்த போட்டியை பயன்படுத்தி நான் இந்த ரமதானை நான் கண்ணியப்படுத்த போகிறேன் என்று நாங்கள் முடிவெடுத்து எங்களுடைய நியத்துகளை மாற்றிக்கொள்ளலாம். யாராவது இந்த பரிசலுக்காக கிடைக்கக்கூடிய பரிசுத்தொகைக்காக வந்திருந்தாலும் கூட இப்பொழுதிருந்து நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். பரிசு எடுப்பது ஹராம் அல்ல. பரிசு ஒரு ஊக்க சக்தியாகத்தான் அது வழங்கப்பட்டிருக்கிறது. ஊக்க மருந்தாகத்தான் அது எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எங்களை ஆர்வமூட்டுவதற்காக, சுறுசுறுப்பாக்குவதற்காக, ஒரு இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு ஏற்படுத்துவதற்காக, ஒரு போட்டித்தன்மையை ஏற்படுத்துவதற்காகத்தான் போட்டி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இல்லாவிட்டால் அதுக்கு பின்னால் உள்ள ரகசியம் என்ன? எங்களிடத்திலே பல மாற்றங்களை நாங்கள் உருவாக்கிக் கொள்வது. அதில் முக்கியமாகத்தான் குர்ஆனோடு மிக நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த போட்டி என்பது. 20 நாளைகளுக்கு மாஷா அல்லாஹ் நீங்கள் தொடர்ந்தும் அல் குர்ஆனோடு மிக நெருக்கமான ஒரு தொடர்பிலே இருப்பீர்கள். அது எங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை இந்த ரமதானிலே கொண்டு வந்து தரும். எனவே இந்த ரமதானை பற்றிய கௌரவம் யாருக்கு இருக்குமோ, பெரிய ஒரு மகத்தான ஒரு மாதம் வந்திருக்கிறது, எங்களுடைய வீட்டுக்கு ஒரு பெரிய ஒரு மகத்தான ஒரு பெரிய கௌரவத்துக்குரிய ஒரு விருந்தாளி வருகிறது என்று சொன்னால், அல்லது எங்களுடைய கல்வி நிறுவனத்துக்கோ எங்களுடைய பாடசாலைக்கோ வருகிறார்கள் என்று சொன்னால், தொழில் நிறுவனத்துக்கு வருகிறார் என்று சொன்னால், எவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை தொடர்புள்ளதாக நம்ம செய்வோம். அதை போன்று இந்த ரமதான் வருகிறது என்று சொன்னால், அதனுடைய கண்ணியம் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவர் இப்பொழுது ரஜப் மாதத்திலே இருந்தே முன்னோர்கள் தயாராகுவார்கள். ஷாபான் மாதத்தினுடைய 20 நாட்களை நாங்கள் கடந்து விட்டோம். கிட்டத்தட்ட 3/2 சென்று விட்டது. ஒரு பகுதி தான் இங்கு இருக்கிறது. இப்பொழுதும் நாங்கள் தயாராக விட்டால் இதற்கு பிறகு நாங்கள் தயாராகுவதற்கு நேரம் கிடையாது.
அன்பார்ந்த சகோதரர்களே, அது முதலாவது விடயம். ரமதானிலே நாங்கள் வெற்றியாளர்களாக வேண்டி நாங்கள் முதலாவது அதை பற்றிய மகத்துவம், கௌரவம் எங்களுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். எங்களை சூழ உள்ளவர்களுடைய உள்ளத்திலே ரமதான் வருகிறது, நாங்கள் தயாராக வேண்டும் என்ற எண்ணத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டு நாங்கள் அதற்காக தயாராகி கொண்டே இருக்க வேண்டும். அடுத்ததாக ரமதானிலே நாங்கள் வெற்றியாளர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் முக்கியமான விடயம் என்னவென்றால் தொடராக நாங்கள் இந்த ரமதானை பயன்படுத்திக் கொள்வது வேண்டும். ரமதான் ஆரம்பத்திலிருந்து முடியும் வரைக்குமே நாங்கள் சடைவடைந்து விடக்கூடாது. தொடர்ச்சி மிக முக்கியம். தொடர்ந்தும் அமல்களிலே நாங்கள் ஈடுபடுவது மிக மிக முக்கியமானது. யார் அந்தரை இழந்து விடுவார்களோ, ஆரம்பத்தில் நன்றாக அமல் செய்வது, இடையிலே சோம்பல் வருவது, இறுதியிலே நாங்கள் கடைத்தெருக்களிலே காலத்தை கழிப்பது, இவைகள் எங்களை நஷ்டவாரியாக ஆக்கிவிடும். உண்மையிலேயே நாங்கள் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டியது ரமதானுடைய இறுதி பகுதியால். ஆரம்பத்தில் சற்று கோட்டை விட்டால் கூட இறுதியிலேயாவது நாங்கள் அதனை சுதாரித்துக் கொள்ள வேண்டும். இறுதியிலாவது சுதாரித்துக் கொண்டு நாங்கள் நன்மைகளை, அதிகமாக தவறிவிட்ட நன்மைகளையும் கூட நாங்கள் கூடுதலாக செய்ய வேண்டிய காலத்தில் எங்கள் சமூகத்தினுடைய நிலைமை தலைகீழாக மாறி இருக்கிறது. ஆரம்பத்தில் மாஷா அல்லாஹ் பள்ளி சஃப்புகள் தராவிக்கு முழுமையாக நிரம்பி இருக்கும். ஒரு நாள் செல்ல 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 அப்படியே குறைந்து கொண்டு வரும். வர 27ஆம் இரவுக்கு தான் மறுகா திரும்ப நிறையும். இது ஒரு முஸ்லிமுடைய பண்பல்ல, வெற்றியாளர்களுடைய பண்பல்ல. மாற்றமாக தொடர்ந்தும் நாங்கள் யார் வந்தாலும் வராவிட்டாலும் நாங்கள் தொடர்ந்தும் அந்த பயணத்திலே நாங்கள் முன்னேறிக்கொண்டே செல்ல வேண்டும். அப்படித்தான் முன்னேறிக்கொண்டு செல்ல முடியாவிட்டால் தொடர்ந்து ஒரே அளவிலாவது நாங்கள் செய்ய வேண்டும். பின்னடைவை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். அதுக்கு மிக முக்கியமான விடயம்தான் ஆரம்பத்திலே மிக தீவிரமாக அமல்களில் ஈடுபட்டு விடக்கூடாது. எங்களால் எது இயலுமோ அதனை நாங்கள் செய்து அதிலே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்துக் கொண்டு செல்வதுதான் சரியான முறை. ஆரம்பத்திலேயே நாங்கள் இரவு முழுக்க நின்று வழங்குவதற்கு நாங்கள் முயற்சி வைத்து விடக்கூடாது. எங்களால் இயன்ற வளமையாக நாங்கள் இரவு தொழுகையிலே ஈடுபடாதவர்கள் அவர்கள் அரை மணித்தியாலம் நின்று வழங்கினாலும் பெரிய விடயம்தான். எனவே அவர்கள் அரை மணித்தியாலம், 40 நிமிடங்கள், 1 மணி நேரம் இப்படி அதிகரித்துக் கொண்டு செல்வதுதான் முறையே தவிர ஆரம்பத்திலே 2-3 மணித்தியாலங்கள் தொழுது விட்டு அதற்கு பின்னால் அப்படியே குறைந்து எதுவுமே இல்லாமல் சென்று விடக்கூடாது. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் பாவ மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்வது. ஏற்கனவே சொன்னது போல பாவ மன்னிப்பை முதலாவது என்ன, உள்ளத்திலே ரமதானை பற்றிய கௌரவம், மரியாதை, மதிப்பு எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். இரண்டாவது, தொடர்ச்சியை மெயின்டைன் பண்ண வேண்டும். அதனை கண்காணித்துக் கொண்டு தொடர்ச்சியாக அமல் செய்வதிலே கவனம் செலுத்த வேண்டும். இறுதி வரைக்கும் நான் ரமதானிலே தொடர்ந்தும் அமல்கள் செய்வதிலே கவனம் செலுத்துவது என்ற உறுதியாக முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது, எந்த விடயத்தை ஒரு மனிதன் இந்த ரமதானிலே அடைந்து கொள்ளாவிட்டால் நாசமடையட்டும் என்று ரசூலுல்லாஹ் துஆ செய்தார்களோ அந்த விடயம்தான் இந்த மக்ஃபிரா, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு, பாவங்களுக்கான பாவ மன்னிப்பு. இந்த பாவ மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இந்த ரமதானிலே இருந்து வெளிவருவது கிடையாது என்ற உறுதியாக முடிவெடுத்து, நாம் ஏற்கனவே சொன்னோம், அந்த பாவ மன்னிப்பை எவ்வாறு நாங்கள் பெற்றுக்கொண்டதாக நாங்கள் கண்டுபிடிக்க முடியும் என்று சொன்னால் அதற்கான ஒரு வழிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானிலே 3 விடயங்கள் செய்யக்கூடியவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வார்கள். எப்படி பாவ மன்னிப்பு? அவருடைய முந்திய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும். சுப்ஹானல்லாஹ். ரமதானிலே சற்று நாங்கள் கவனம் எடுத்தால் ஒரு 30 நாட்கள், 29-30 நாட்களுக்கு நாங்கள் மிக கவனமாக எங்களை நாங்கள் மெயின்டைன் பண்ணினால் எங்களுடைய முன்பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுவிடும். சுப்ஹானல்லாஹ். அதோடு தௌபா சேர்ந்து விட்டால் பெரும்பாவங்கள் உட்பட அனைத்துமே அழிக்கப்பட்டுவிடும். அந்த 3 அவர்கள் என்ன? முதலாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் இந்த ரமதானிலே ஈமானோடும் அல்லாஹ்வை நம்பியவர்களாகவும் முஃமின்களாகவும் நன்மையை எதிர்பார்த்தும், சடங்கு சம்பிரதாயத்துக்காக அல்ல, நாம் நோன்பு பிடிக்காவிட்டாலும் வீட்டிலே நமக்கு என்ன கிடைக்கப் போவதில்லை, உணவு கிடைக்கப் போவதில்லை, எனவே எல்லோரோடும் சேர்ந்து நமது பேரை பாதுகாத்துக் கொள்வதற்காக நோன்பு பிடிக்காவிட்டால் நம்மை ஏதாவது பரிகாசம் செய்வார்கள் என்பதற்காக வேண்டி நோன்புகளை பிடிக்காமல், நோன்பு பிடிக்காவிட்டால் தலை காட்ட முடியாது என்பதற்காக நாங்கள் நோன்பு பிடிக்காமல் நன்மையை எதிர்பார்த்து நாங்கள் நோன்பு பிடித்தால் என்னது கூலி? அவருடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படும். இது முதலாவது விஷயம். அப்ப என்ன இதற்கு நிபந்தனை என்ன?
ரமதான் முழுக்க ஒரு நாள் கூட காரணமின்றி நோன்பை விடக்கூடாது. காரணமின்றி நோன்பை விடக்கூடாது. அடுத்தது ஈமானோடு அதனை பிடிக்க வேண்டும். அதே நேரத்தில் நன்மையை எதிர்பார்த்து நாங்கள் பிடிக்க வேண்டும். அடுத்தது மன் காம ரமபான ஈமானன் வஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யாரு ரமபான் காலத்திலே இரவிலே நின்று வணங்குவார்களோ அவருடைய முன்பாவங்களும் மன்னிக்கப்படும். இதிலையும் பாருங்கள், மன் காம ரமபான் முழுக்க ஒரு நாள் தராவி தொழுதா, 2 நாள் தராவி, 15 நாள், 20 நாள், 25 நாள், அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடையாது. அவர்களுக்கு இந்த மன்னிப்பு கிடையாது. யாருக்கு? முழு ரமபானிலும் ஒரு நாள் கூட தவறாமல் இரவு நேர தொழுகையை தொழுதவர்கள், தராவி தொழுதவர்களுக்குத்தான் இந்த நன்மை. அதுவும் அவரும் என்ன, ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தும் செய்ய வேண்டும். எல்லோரும் செய்கிறார்கள் என்பதற்காக நாங்கள் செய்யாமல் அல்லாஹுக்காக வேண்டி நன்மையை எதிர்பார்த்து நாங்கள் செய்ய வேண்டும். குறிப்பாக எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற நன்மை, அது மிகப்பெரிய ஒரு விஷயம். நான் நோன்பு பிடிக்க ஒரு நாள் கூட தவறாமல் கவனமாக நோன்பு பிடிக்கிறோம். எதற்காக? பாவ மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக. அதே போல தவறாமல் எங்க போனாலும் தராவி தொழுகைக்கு நாங்கள் வந்து விடுவது. அப்படித்தான் ஜமாஅத் தொழுகை எங்களுக்கு தவறிவிட்டாலும் கூட ஏதாவது ஒரு காரணத்தால் தனிப்பட்ட முறையிலே நாங்கள் தொழுவது. இரவுலே உறங்குவதற்கு முன்னால் தொலை கிடைக்கவில்லையா, சகர நேரத்தில் எழும்பியாவது குறைஞ்சபட்சம் ஒரு 2 ரக்காத்தையாவது நாங்கள் இரவு நேர தொழுகை என்று தொழுது விட வேண்டும். இப்படியோ தவறாமல் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். அடுத்ததாக மன்காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யாரு லைலத்துல் கத்ருடைய இரவிலே ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தும் நின்று வழங்குவாரோ அவருடைய பாவம் மன்னிக்கப்படும். அவருடைய பாவம் மன்னிக்கப்படும். அப்படி என்றால் அவர் கடைசி 10 முழுக்க அவர் இரவு நேரத்திலே மிக கவனமாக, யாருக்காவது ஆரம்பத்திலே முதல் 10 2வது 10 சில கவனையினம் காரணமாக, வேறு வேலைகளின் காரணமாக, ஷைத்தானுடைய உசுராட்டத்தின் காரணமாக சில தராவி தொழுகையில் தவறி இருந்தால் கடைசி 10 சுதாரித்துக் கொண்டு என்ன செய்ய வேண்டும்? அதிலேயாவது கவனமாக அதிலே தொழுது விட வேண்டும். பொது லைலத்துல் கத்ர் கட்டாயம் இறுதி 10 தான் இருக்கிறது. எனவே அந்த 10 நாளையும் நாங்கள் கவனமாக தொழுது விட்டால் எங்களுக்கு என்ன, அந்த நன்மை கிடைத்து விடுகிறது. முன்பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும். முன்பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும். எனவே இந்த 3 விடயத்திலும் மிக கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும். அடுத்ததாக சிலர் கேட்கலாம், எல்லாரும் நோன்பு பிடிக்கிறதானே, இதுக்கு என்னதுக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு? ரமதான் வந்தா எல்லாரும் 30 நாள் நோன்பு பிடிக்கிறதானே, என்ன பிரச்சனை என்று சிலர் கேட்கலாம். மாற்றமாக, ஆனால் உண்மையான விஷயம் என்னென்றால் நோன்பை நோன்பாக நோக்க வேண்டும். வெறுமனே பசியோடு பட்டினியோடு இருக்கக்கூடிய நோன்பை பற்றி இங்கு சொல்லப்படவில்லை. ஏற்கனவே நாங்கள் சொன்னது போல அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கக்கூடிய நோன்பை நாங்கள் நோக்க வேண்டும். மிக பக்குவமாக, கவனமாக, பாவங்களிலிருந்து தவிர்த்து தேவையற்ற வீண் விளையாட்டுகளில் ஈடுபடாமல் மிக கவனமாக நேரங்களை பாதுகாத்து வழக்க வழிபாடுகளோடு இந்த நோன்பை நாங்கள் நோட்டால்தான் அந்த நன்மை எங்களுக்கு கிடைக்கும். எனவே இந்த வணக்க வழிபாடுகள் எங்கள் மீது கடமையாக்கப்பட்டது, இந்த நோன்பு எங்கள் மீது கடமையாக்கப்பட்டது என்று நாங்கள் ஈமான் கொண்டு அதற்கு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய கூலி இருக்கிறது என்று நம்பி இவற்றை நாங்கள் சரியான முறையில் நோற்றால் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், இரவிலே நின்று வழங்கினால் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற அந்த எதிர்பார்ப்போடு நாங்கள் இந்த அமல்களை நாங்கள் செய்ய வேண்டும். இவற்றை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் உறுதியோடு பக்குவமாக செய்தால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு மிக அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. அடுத்ததாக ரமதானிலே நாங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டியவற்றுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அது மிக முக்கியமான விஷயம். அதுல முதலாவது விஷயம் என்ன? ரமதானிலே நாங்கள் முக்கியம் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் 2. ஒன்று குர்ஆன், 2வது கியாமுல் லைல். குர்ஆன், கியாமுல் லைல். இந்த இரவுக்கும் தான், இரவு நேரத்தில் நின்று வழங்குவதும் குர்ஆனுக்கும் தான் நாங்கள் அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். எனவே வேறு விடயங்களை எல்லாம் அதற்கு பின்னால் தான் நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 2ஐயும் செய்து விட்டுதான் மற்றவைகளுக்கு நாங்கள் இந்த ரமதானிலே இடம் கொடுக்க வேண்டும். எனவே இந்த ரமதானிலே நாங்கள் புத்தகங்கள் வாசித்தாலும் கூட, ஏதாவது படித்தாலும் கூட, வழக்க வழிபாட்டிலே ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய புத்தகங்களை நாங்கள் படிக்க வேண்டும். அல் குர்ஆனோடு தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய புத்தகங்களை தான் நாங்கள் படிக்க வேண்டும். எனவே அப்படியான விடயங்களில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்ததாக முக்கியமான விஷயம் என்னென்றால், இந்த ரமதானிலே குறை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களை விட்டு நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். எல்லா காலத்திலுமே தவறான பாவங்கள் இருந்து நாங்கள்
தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆனால் ரமதானத்திலே மிக முக்கியமாக நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சண்டை சச்சரவுகளிலே, வீண் பேச்சுக்களிலே, வீண் விதண்டாவாதங்களிலே ஈடுபட்டு எங்களுடைய சோசியல் மீடியாக்களிலே நேரங்களை கழித்து நாங்கள் நேரங்களை வீணாக்கிவிடக் கூடாது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், யாராவது உங்களோடு சண்டைக்கோ சச்சரவுக்கோ வந்தால் நான் நோன்பாளி என்று கூறி தவிர்த்து கொள்ளட்டும், அவர் விலகிக் கொள்ளட்டும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். எனவே எங்கள் மீது எங்களிடத்திலே எங்கள் பக்கம் நியாயம் இருந்தாலும் மாற்றுத்தரப்பிலே அநியாயக்காரர்களாக இருந்தாலும் நாங்கள் இந்த ரமதானுக்காக வேண்டி அதனை விட்டுக் கொடுத்து விட்டு செல்ல வேண்டும். குறிப்பாக பொய் பேசுதல், புறம் பேசுதல், கோல் சொல்லுதல், இது போன்ற விடயங்களை மற்றவர்களை குறைப்புதல், பரிகாசம் செய்தல், இது போன்ற விடயங்களை தவறியும் நாங்கள் ஈடுபட்டு விடக்கூடாது. அடுத்ததாக மிக முக்கியமான விடயம் தான் இந்த ரமதானில் நாங்கள் செய்ய வேண்டியது அதிகமாக நாங்கள் துவா செய்ய வேண்டும். அதிகமாக நாங்கள் துவா செய்ய வேண்டும். துவாவிலே நாங்கள் ஈடுபட வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக முக்கியமாக நாங்கள் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், எங்களுடைய இந்த ரமதானிலே நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை, இந்த நோன்பை, இந்த கியாமுல் லைல், இந்த குர்ஆன் ஓதலை, திக்ரை, இவற்றை ஏற்றுக்கொள்ளுமாறு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாங்கள் துவா செய்வதிலே கவனம் செலுத்த வேண்டும். இந்த ரமதானிலே துவாவினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஒன்றுதான் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவுடைய 183, 184, 185வது வசனங்கள் நேரடியாக ரமதானை பற்றி பேசுகின்றன. அதே போல 187வது வசனமும் ரமதானை பற்றி பேசுகின்றது. இடையிலே 186வது வசனம் மாத்திரம் நபியே, உம்மிடத்தில் எனது அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நான் மிக நெருக்கமாக இருக்கின்றேன். அழைப்பாளர் என்னை அழைத்தால் அவருடைய அழைப்புக்கு துவாவுக்கு நான் பதிலளிக்கின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துவாவை பற்றி திடீரென்று நடுவிலே சொல்கிறார். எனவே உலமாக்கள் இதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்கள்? இந்த ரமதானுடைய வசனங்களுக்கு இடையிலே அல்லாஹ் தஆலா துவாவை பற்றிய வசனத்தை குறிப்பிட்டிருப்பது, இந்த ரமதான் துவாக்களுக்கான மாதம், துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். நோன்புக்கும் துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். எனவே அதனைத்தான் இந்த அல்லாஹ்வுடைய இந்த இடத்திலே இந்த வசனத்தை குறிப்பிட்டதற்கான காரணம் என்பதாக சொல்கிறார்கள். எனவே ரமதானிலே நாங்கள் வெற்றியாளராக மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த 6வது விடயம்தான் அதிகமாக நாங்கள் துவாக்களிலே நாங்கள் ஈடுபடுவது. குறிப்பாக இரவு நேர தொழுகைகளிலே, இறுதி பத்திலே அதிகமாக நாங்கள் துவாக்களிலே ஈடுபட வேண்டும். குறிப்பாக லைலத்துல் கத்ர் உடைய இரவு, அப்படியான இரவை நாங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய அந்த நாட்களிலே நாங்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்புக்காக, எங்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத்தை ஏற்படுத்துவதற்காக, எங்களுக்கு மார்க்க விளக்கத்தை தர வேண்டும், எங்களுக்கு பொறுமையை தர வேண்டும், எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும், எங்களுக்கு வளமான வாழ்க்கையை தர வேண்டும் என்பதற்காகவெல்லாம் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்க வேண்டும். உண்மையில் அதற்கு பின்னால், ரமதானுக்கு பின்னால் தமது வாழ்க்கையிலே மிகப்பெரிய பரக்கத்துகளை கண்ட மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்கள் அவர் செய்த வேலை என்ன? முழு ரமதானிலும் அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையிலுடைய பிரச்சனைகளை தீர்த்து எங்களுடைய நிம்மதியான வாழ்க்கையை தருவாயாக என்று துவா செய்ததுதான் அந்த பரக்கத்துதான். அதற்கு பின்னால் அவருடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய விடிவை வழங்கிய வரலாறுகளை எல்லாம் நாங்கள் பார்க்க முடியும். குறிப்பாக நாங்கள் எந்த அளவுக்கு ரமதானிலே ஒவ்வொரு நாளும் கடந்து செல்கிறோமோ அவ்வளவு நாளும் நாங்கள் எங்களை மறுபரிசீலனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். மறுபரிசீலனை செய்து கொண்டிருக்க வேண்டும். எந்த அளவுக்கு எனக்கு தக்குவா கூடியிருக்கிறது, குர்ஆனை ஓத எனக்கு எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றிய தெளிவு கிடைக்கிறது, குர்ஆனுடைய விடயங்களை எந்த அளவுக்கு எனக்கு புரிகின்றன, அதை பின்பற்றக்கூடிய ஆர்வம் எந்த அளவுக்கு எனக்கு ஏற்படுகிறது என்பதை நாங்கள் எம்மிடத்திலே முன்னேறி இருக்கிறதா, எந்த அளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் அவதானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். சில வசனங்களை ஓதும் பொழுது நாங்கள் சிந்திக்க வேண்டும். அவற்றுக்கான பயிற்சிகளைத்தான் நாங்கள் அந்த கையேட்டிலே உங்களுக்கு வழங்கி இருக்கிறோம். எனவே இப்பொழுது நாங்கள் அந்த கையேட்டுக்கு நாங்கள் இப்பொழுது வருவோம். இந்த ரமதான் கையேடு முக்கியமான பல
அரபு உலகத்திலே இருக்கக்கூடிய பல கற்கை நெறிகளை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்டது. இதுல முக்கியமான விஷயம் பாருங்க, முன்னால ஆரம்பத்திலே நாங்கள் சொல்லிக்கிறோம். இதனை நீங்கள் 2 முறையில பயன்படுத்தலாம். ஒன்று, பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து புத்தக வடிவிலே நீங்கள் இதனை பயன்படுத்தலாம். அல்லது நீங்கள் உங்களுடைய போனிலோ கம்ப்யூட்டரிலோ வைத்து அப்படியே நீங்கள் அதனை பயன்படுத்த முடியும். 2 வகையிலையும் நீங்கள் பயன்படுத்த முடியும். நாங்கள் புத்தகமாக எடுத்தால் அது காணாமல் போய்விடும், ஏதாவது தவறிவிடும் என்றால் எங்களுடைய போன் கம்ப்யூட்டரில் இருந்தே நாங்கள் பயன்படுத்தலாம். இப்போ இது பாருங்கள், உள்ளடக்கம் இருக்கிறது. இந்த உள்ளடக்கத்திலே நீங்கள் கிளிக் பண்ணினால் அது தேவையான பக்கத்துக்கு உங்களை கொண்டு செல்லும். நீங்கள் இந்த 5ஆம் பக்கத்திலே இந்த ரமதான் சரிபார்ப்பு பட்டியல் 5ஆம் பக்கத்திலே இருக்கிறது. இந்த 5ஆம் பக்கத்தை தேடி நீங்கள் செல்ல வேண்டுமா? இல்லை. இதில் கிளிக் பண்ணினால் 5ஆம் பக்கத்துக்கு சென்று விடும். கிளிக் பண்ணினால் 5ஆம் பக்கத்துக்கு சென்று விடுவோம். அதே போல ஒவ்வொரு விடயம், படிக்க வேண்டிய நூட்கள், ரமதான் மற்றும் நோன்பின் சட்டங்கள் தொடர்பான உரைகள், இவைகள் அனைத்துமே நீங்கள் கிளிக் பண்ணினால் அந்த பக்கத்துக்கு அது சென்று விடும். ரைட். இப்படி பல விடயங்கள் இதில் இருக்கிறது. முதலாவது விடயம் என்ன? ரமதான் சரிபார்ப்பு பட்டியல். 2வது படிக்க வேண்டிய நூட்கள். 3வது உரைகள். 4வது ஷாபான் இறுதி 10 நாட்களுக்கான அட்டவணை. 5வது ரமதானின் எனது இலக்குகள். 6வது ரமதானில் அல் குர்ஆன் ஓதல். 7வது ரமதான் 4ஆந்த ரமதான் வணக்க வழிபாடுகள். இறுதியாக 4ஆந்த செயற்பாடுகள் என்று 7 கிட்டத்தட்ட 6-8 பகுதிகளாக நாங்கள் இந்த நூலை பிரித்திருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் ரமதான் சரிபார்ப்பு பட்டியல். ரமதான் சரிபார்ப்பு பட்டியலை எடுத்துக்கொண்டால் இதிலே பாருங்கள், முதலாவது சரிபார்ப்பு பட்டியல் என்ன? ரமதான் வருவதற்கு முன்னால் இந்த விஷயங்கள் எல்லாம் கரெக்டா இருக்குதா அப்படி என்று நாங்கள் செக் பண்ணி கொள்ள வேண்டும். ரமதான் வருவதற்கு முன்னால் இந்த விஷயங்கள் எல்லாம் என்னிடத்திலே தயாராக இருக்கிறதா என்று நாங்கள் ஒரு பிரயாணம் போகும் பொழுது அல்லது ஒரு பரீட்சைக்கு செல்லும் பொழுது தேவையான சாமான்களை எல்லாம் நாங்கள் பட்டியலிட்டு அதெல்லாம் செக் பண்ணுவோமா இல்லையா? அது மாதிரி ஒரு வேலை தான் இது செய்யுது. ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கும் பொழுது தேவையான விடயங்கள் எல்லாம் இருக்கிறதா என்று நாங்கள் செக் பண்ணுவோம். அதை மாதிரி தான். அப்ப இதுல என்ன? முதலாவது, ரமதானுக்கு தயாராவதற்காக ரமதான் பற்றிய நூட்கள், கட்டுரைகள் போன்றவற்றை படித்தல் அல்லது உரைகளை கேட்பல். இதற்கு நீங்க எங்குமே செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த புத்தகத்திலே உங்களுக்கு அதற்கான வழிகாட்டல் இருக்கிறது. படிக்க வேண்டிய நூட்கள் எல்லாம் உங்களுக்கு அந்த லிங்கோடு தரப்பட்டிருக்கிறது. நீங்கள் டெலிகிராமுக்கு சென்றால் அதனை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். அல்லது அந்த புத்தகத்துடைய பெயரை நீங்கள் இன்டர்நெட்ல அடித்தால் கூட உங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியும். டைப் பண்ணினாலும் எடுத்துக்கொள்ளலாம். உரைகள் யூடியூபில் உள்ள உரைகள் எல்லாம் 75 தலைப்புகள், ரமதானோடு மிக மிக நெருக்கமாக சம்பந்தப்பட்ட, ரமதான் பற்றி தேவைப்படக்கூடிய அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கிய 75 தலைப்புகள் உங்களுக்கு இந்த புத்தகத்திலே தரப்பட்டிருக்கு. நீங்கள் கிளிக் பண்ணினால் அதுக்கு செல்ல முடியும். உதாரணமாக பாருங்கள், புத்தகம். இதை கிளிக் பண்ணினா டிரெக்டா உங்களை டெலிகிராமுக்கு எடுத்துக்கொண்டு போகும். அங்கே போய் நீங்கள் அந்த புத்தகத்தை டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அடுத்ததாக பாருங்கள், அப்படியே கீழே சென்றால் ரமதான் மற்றும் நோன்பின் சட்டங்கள் தொடர்பான உரைகள். இதுல 75 உரைகள் இருக்கின்றன. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா யூடியூபுக்கு அப்படியே போகும். அது யூடியூபுக்கு கொண்டு போகும். இப்படி முதலாவது விடயம். இது முதலாவது விடயம். 2வது விடயம் என்ன? இரண்டாவது விடயம் துஆ செய். நாங்க சொன்ன ரமதான்ல முக்கியமான விடயம் என்ன? துஆ. மிக முக்கியமான ஒரு அமல். அப்ப எங்க துஆ, அதுல முக்கியமான விஷயம் என்ன? 2 விஷயம் நாங்க செய்யணும். ஒன்று, ரமதான்ல என்னென்ன எங்களுடைய தேவைகள் என்னென்னவெல்லாம் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் நாங்கள் பட்டியலிட வேண்டும். கட்டாயம் நாங்கள் எழுத்து வடிவிலே அதை கொண்டு வர வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் எனக்கு நினைவில் மறக்க மாட்டாது, எல்லா விஷயங்களும் நினைவில் அடிக்கும், எனவே நான் எழுத வேண்டிய அவசியம் இல்லை என்று நீங்கள் நினைத்தால் அது மிகப்பெரிய ஒரு தவறு. நிறைய விஷயங்கள் ரமதான் முடிஞ்சதுக்கு பின்னால் இந்த விஷயத்துக்கு துவா கேட்கலையே, அது தவறிவிட்டதே, இது தவறிவிட்டதே என்று பலர் கை செய்யப்படுவார்கள். ஆனால் ரமதானில் அப்படி எதுவும் எங்களுக்கு தவறக்கூடாது என்று சொன்னால் என்னென்ன தேவையெல்லாம் எங்களுக்கு இருந்தோ அவற்றையெல்லாம் நாங்கள் எழுதி வைத்து வளமையாக அதனை ஒவ்வொரு துவாவிலும் கேட்டு வர வேண்டும். அடுத்ததாக யார் யாருக்கு யார் யாருக்காக வேண்டி நாங்கள் துவா செய்ய வேண்டும்? யார் யாருக்காக வேண்டி? எங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள், நண்பர்கள், ஊர் மக்கள், உலகத்திலே உள்ள
எத்தனையோ பலஸ்தீன் மக்கள், சூதான் மக்கள், சிரியா மக்கள், சைனாவில் உள்ளவர்கள், இப்படி பல நாடுகளிலே முஸ்லிம்களுக்கு அநியாயம் இழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அநியாயம் இழைக்கப்பட்டுக் கொண்டு இவர்களை எல்லாம் நாங்கள் மறந்து விடாமல் எல்லோருக்காக வேண்டி துவா கேட்பதற்கு நாங்கள் அந்த பட்டியலையும் தயார் செய்து கொள்ள வேண்டும். குறிப்பாக எங்களுடைய குடும்பத்தில் எத்தனை நோயாளிகள் இருப்பார்கள், வசதியற்றவர்கள் இருப்பார்கள், தேவையுள்ளவர்கள் இருப்பார்கள். இவர்களுக்காக வேண்டி எல்லாம் நாங்கள் பெயர்களை குறிப்பிட்டு துவா செய்வது மிக மிக எங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு காரணமாக அமையும். ஒன்று, அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றம் ஏற்படுவதற்கு முக்கியமான ஒரு காரணமாக அமையலாம். அதே ரமதான் வந்து இருப்பது வெறுமனே நாங்கள் நோன்பை பிடித்து விட்டு தலாவை தொழுது விட்டு சதக்காவை கொடுத்து விட்டு துவா செய்து விட்டு செல்வதற்காக வாதம் அல்ல. பல எந்த அளவுக்கு லாபங்களை அதனை திரட்டிக் கொள்ள முடியும் அவற்றையெல்லாம் திரட்ட வேண்டும். அதற்காகத்தான் இந்த திட்டமிடல். சாதாரணமாக எல்லோரையும் போல ரமதானை கழிப்பவர்களுக்கு இது பிரயோசனம் இல்லை. வித்தியாசமான ரமதானாக எனது ரமதான் கழிய வேண்டும் என்பதற்குத்தான் இந்த ரமதான் கையேடு என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக மூன்றாவது விடயம், தொழுகை, குர்ஆன் ஓதல், திக்ர் செய்தல் போன்ற வணக்க வழிபாடுகளுக்கான இலக்குகளை தயார்படுத்திக் கொள்ள. தொழுகையில முன்னேற வேண்டும், எங்களுடைய குர்ஆன் ஓதல்ல முன்னேற்றம் வர வேண்டும், திக்ர்கள்ல முன்னேற்றம் வர வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவற்றை நாங்கள் திட்டமிட வேண்டும். அவற்றை நாங்கள் அதுக்கான இலக்குகளை தயாரித்துக் கொள்ள வேண்டும். அது பின்னால் வரும் உங்களுக்கு. நாளாந்த தர்மத்துக்காக ஒரு தொகை பணத்தை ஒதுக்கி வைத்துக் கொள்வதோடு யார் யாருக்கு வழங்க வேண்டும் என்ற பட்டியலையும் தயாரித்துக் கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான விஷயம். சதகா என்பது ரமதானில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல். உங்களுடைய ஜக்காத்துகளை கூட ஒருவரிடம் வராவிட்டாலும் ரமதானிலே நாங்கள் முற்படுத்தி கொடுக்கலாம். ஜக்காத் அல்லாத வேற சுன்னத்தான சதக்காக்களையும் நாங்கள் அதிகமாக செய்ய வேண்டும். பெரிய ஒரு சதக்கா என்று கேள்விப்பட்ட உடனே சிலாக்கள் நாங்க ஏழைகள், எங்களுக்கு வசதி வாய்ப்பில்லை, எங்களுடைய தேவை நிறைவேற்றுவதே மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது என்று நினைப்பார்கள். அப்படி அல்ல. யாராக இருந்தாலும் சதக்கா கொடுக்கலாம். ஒரு ரூபாய் கொடுத்தாலும் கூட அதுவும் சதக்கா தான். ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய்கள் எல்லாமே சதக்கா தான். இதை கொடுத்து மக்களுக்கு என்ன பிரயோசனம் வருகிறது என்று நாங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான நன்மைகளை எங்களுடைய வசதிக்கு ஏற்பதான் அல்லாஹ்வுடைய நன்மை இருக்கிறது. ஒரு கோடீஸ்வரன் அவன் 1 லட்சம் கொடுத்தாலும் அல்லாஹ்விடத்தில் சில வேளை குறைந்த நன்மை தான் கிடைக்கும். ஆனால் நாங்கள் வசதி அற்றவர்களாக இருப்பவர்கள் அவர்கள் ஒரு 10 ரூபாய் கொடுத்தாலும் அந்த கோடீஸ்வரன் கொடுத்த 1 லட்சத்தை விட சில வேளை என்ன அதிகமான நன்மைகளை அல்லாஹ் தஆலா தரலாம். எனவே எங்களுடைய வசதி எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்றவாறு ஏதாவது ஒன்றை நாளாந்தம் சதக்கா கொடுப்பதற்கு நாங்கள் பழக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறப்பதற்கு அவரை அழைத்து வருவது, அவருக்கு ஒரு தண்ணீர் போற்றலை வாங்கி கொடுப்பது, இது கூட போதுமான ஒரு விஷயம். அடுத்ததாக தீய பழக்கங்களை விட்டு விடுதல். அடுத்தது அந்த சதக்காவுடைய விஷயத்துல சிலாக்கள் அவங்க குடும்பத்தில் எவ்வளவு பேர் தேவையுள்ளவர்கள் இருப்பார்கள். நாங்கள் அவர்களை பட்டியலிட்டு இன்னின் நாட்களுக்கு இன்னென்ன தேவை இருக்கிறது, எனவே இவர்களுக்கெல்லாம் என்னால் முடியுமான உதவிகளை நான் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணினால்தான் கொடுக்க முடியும். இல்லாவிட்டால் சில வேளை நாங்கள் யார் யாருக்கோ கொடுப்போம், குடும்பத்திலே உள்ள முக்கியமானவர்கள் தவறி இருப்பார்கள், தெரிந்த நண்பர்கள், ஊர் மக்களிடையே முக்கியமானவர்கள் எங்களுக்கு தவறி இருப்பார்கள். ரமதான் முடிந்ததன் பின்னால் கை சேதப்படும், அவருக்கு கொடுத்திருக்கலாமே, இவருக்கு கொடுத்திருக்கலாமே என்று கவலைப்பட தேவையில்லை. இப்படி திட்டமிட்டால், ஏற்கனவே நாங்கள் திட்டமிட்டால். அடுத்ததாக தீய பழக்க வழக்கங்களை விட்டுவிட வேண்டும். என்னென்ன தீய பழக்கங்கள் நாம் இருக்கிறதோ அவற்றை நாங்கள் உடனடியாக விட்டுவிட வேண்டும் ரமதானுக்கு முன்னால். அதே போல தொழில்நுட்ப கட்டுப்பாட்டை பேணல். அப்படி என்றால் சோசியல் மீடியாவிலேயே நுழைவை பயன்பாட்டை நாங்கள் இயன்றளவு குறைத்துக் கொள்ள தேவையற்ற கவனத்தை திருப்பக்கூடிய விடயங்களை எல்லாம் நாங்கள் சண்டை சச்சரவுகள், விவாதங்கள் இவற்றையெல்லாம் ஈடுபடக்கூடாது. சர்ச்சையான விடயங்கள், அரசியல் விஷயங்களாக இருக்கலாம், மார்க்க விஷயங்களாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் இந்த ரமதானில் முழுக்க விட்டு நாங்கள் ஒதுங்கி இருக்க வேண்டும். அதே போல ரமதானுக்கான நாளாந்த உணவு பட்டியலை தயாரித்துக் கொள்ள அதில் நடிகரையை கைவிடுத்தல், இது முக்கியமான விஷயம். ரமதானுக்கு என்னென்ன தேவையோ அந்த மளிகை சாமான்கள் எல்லாம் எவற்றையெல்லாம் இப்பொழுதிருந்தே வாங்கி வைக்க முடியுமோ அவற்றை நாங்கள் வாங்கி வைத்து விட வேண்டும். ரமதானிலே நாங்கள் கடை தெருப்புக்கம் செல்லவே கூடாது. அத்தியாவசிய தேவைக்கு சில விடயங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுக்க வேண்டியிருக்கும். அதற்காக மாத்திரம் நாங்கள் கடைத்தெருக்கு செல்ல வேண்டும் தவிர இயன்றளவு கடைத்தெருக்கு செல்லக்கூடிய தேவையை நாங்கள் குறைத்து ரமதானுக்கு முன்னாலேயே அனைத்தையும் நாங்கள் எடுத்து பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் வாய்ப்புள்ளவர்கள். அதே நேரத்தில் ரமதான் வந்துவிட்டால் வளமைக்கு மாற்றமாக நாங்கள் செலவை அதிகரித்து உணவு தேவைகளை அதிகரித்து உணவையும் அதிகரித்து நோயாளியாக மாறக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எனவே அப்படியான நிலைமைக்கு நாங்கள் சென்று விடாமல் மற்ற நாளை விட எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை குறைய வேண்டும். உணவு குறைய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தக்குவா வரும், ஷைத்தானுடைய ஊசலாட்டம் குறையும். இல்லாவிட்டால் ரமதானுக்கும் ஏனைய நாட்களுக்கும் வச்சு வித்தியாசம் இருக்க மாட்டாது. எனவே அந்த பசியை உணர வேண்டும், உணவை குறைக்க வேண்டும், குடிபானத்தை குறைக்க வேண்டும். குறைத்துதான் நாங்கள் இந்த ரமதானிலே காலத்தை கழிக்க வேண்டும். வளமை விட செலவு கூடிவிடக் கூடாது. உணவு செலவு
அப்படி கூடினால் எங்களை நாங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். எனவே ஓரளவு தேவையான அளவு மாத்திரம் நாங்கள் ஏற்பாடுகளை செய்து கொள்வது. எட்டாவது விடயம், ஏழாவது விடயம் ஏற்கனவே சொல்லிவிட்டு மளிகை சாமான்களை வாங்குவது. பிறநாளைக்கு தேவையான துணிமணிகளை கூட நாங்கள் இப்பொழுதிலிருந்து எடுத்து வைத்து விட வேண்டும். இது மிக முக்கியமான விஷயம். இது மிக முக்கியமான விடயம். ஏனென்று சொன்னால் நிறைய பேர் சொல்வார்கள், இந்த ரமதான்ல இடையில இல்லாட்டி இறுதி 10 தான் அந்த லேட்டஸ்ட் ஃபேஷன் உடனெல்லாம் டிசைன் எல்லாம் வரும். லேட்டஸ்ட் டிசைன் எல்லாம் கடைசியில தான் வரும் கடைகள்ல. அவருடைய ஒரு வியாபார யுக்தி அது. எனவே அதற்கு நாங்கள் லேட்டஸ்ட் மாடர்ன் உடுப்பு தான் உடுக்க வேண்டும் என்பதற்காக இறுதி 10 நாங்கள் கடை தெருக்களிலே கழித்தால் எங்களை போன்ற பெரும் நஷ்டவாதிகள் யாருமே இருக்க முடியாது. யார் என்ன சொன்னாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு புத்தாடை தேவை என்று சொன்னால் ரமதானுக்கு முன்னால் நாங்கள் வாங்குவது. அப்படி தேவையில்லாதவர்கள், இருப்பதில் நல்லவற்றை உடுப்பதற்கு விருப்பமானவர்கள் அப்படி அணியலாம். இப்படி புத்தாடை வாங்க வேண்டும் என்றால் ரமதானுக்கு முன்னாலேயே நாங்கள் அதனை வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் இப்போ தற்போது காலத்திலே ஆன்லைன் மூலமாக கொள்வனவு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதன் மூலமாவது நாங்கள் வாங்க வேண்டும். ஆனால் ரமதானிலே கடை தெரு பக்கம் நாங்கள் இந்த ஆடைகள் வாங்குவதற்காக செல்வதை நாங்கள் நிறுத்த வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய ரமதான் பாதுகாக்கப்படும். நாங்கள் அப்படி நிறுத்தினால் கடையில் உள்ளவர்களும் என்ன செய்ய நிர்பந்திக்கப்படுவார்கள். ரமதானுக்கு முன்னாலே அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு நிர்பந்திக்கப்படுவார்கள். ஆனால் அந்த சமுதாயம் எப்பொழுது மாறும் என்று அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அந்த பட்டியலை நாங்கள் ஒவ்வொருத்தரும் கவனமாக சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்த விடயத்துக்கு நாங்கள் செல்வோம். இப்பொழுதும் இதுல பாருங்க, அந்த ஹதீஸ் நாங்கள் சொல்லுகிறோம், முக்கியமான ஒரு ஹதீஸ். நற்செயல்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது எது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வினவப்பட்டது. அதற்கு அவர்கள், குறைவாக இருந்தாலும் நிலையாக செய்யும் நற்செயல் தான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. எனவே ரமதானின் ஆரம்பத்திலே மிக நீண்ட நேரம் குர்ஆன் ஓதிவிட்டு, திக்ர் செய்துவிட்டு, இரவு தொழுகையிலே ஈடுபட்டு விட்டு பிறகு எதுவுமே இல்லாமல் இருப்பதை விட ஆரம்பத்திலிருந்து ஒரு அளவை பேணி தொடர்ந்து செய்பவர் தான் அல்லாஹ்விடத்திலே மிக விருப்பமானவர். புகாரிலே 64, 65 இலக்கத்திலே இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. எனவே அந்த தொடர்ந்து முயற்சிப்பதற்குத்தான் இந்த திட்டமிட. தொடர்ந்தும் ரமதான் இறுதி வரைக்கும் நாங்கள் பயணிப்பதற்கான உங்களுக்கான ஒரு உதவி சாதனம் தான் இந்த திட்டமிடல், இந்த கையேடு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நாங்க இப்ப ரமதானுடைய ஷாபானுடைய இறுதி 10க்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அப்படித்தானே? இலங்கையில 19, வேறு நாடுகள்ல 20, ஷாபான் 20 இருக்கிறோம். இன்னும் 10 நாட்கள் இருக்குது. எனவே இந்த 10 நாளையிலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தயாராக வேண்டும். ரமதான் வந்ததுக்கு பின்னால் தயாராக ஆரம்பித்தால் எங்களால் ரமதானுடைய முழுமையான பயனை பெற முடியாது. சில நாட்களுடைய பயனைத்தான் சரியாக பெற முடியும். எனவே ரமதானுடைய 30 நாள் 29 நாளையும் நாங்கள் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்றால் சரியாக, இந்த 10 நாள் மிக மிக முக்கியமானது. எஞ்சி இருக்கக்கூடிய இந்த 10 நாட்களும் மிக 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 முக்கியமானது என்பதை நாங்கள் கருத்தில் கொண்டு இந்த நாட்களிலே இந்த விடயங்களை, இது ரமதானிலே செய்ய வேண்டிய அமல்கள், இவைகள் அனைத்துமே ரமதானிலே இவைகள் எல்லாம் தவறாமல் நாங்கள் செய்ய வேண்டும். அதற்காக ஷாபானுடைய இறுதி 10லிருந்து அதற்கான பயிற்சியை நாங்கள் எடுக்கிறோம். பாருங்கள், முதலாவது அல் குர்ஆன் ஓதுவதை கேட்டல். இந்த 20 ஷாபான் 20, 21, 22, 23, 24 என்று அப்படியே போகிறது. 30 வரைக்கும், 29 வரைக்கும் அது சொல்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த அமல்களை நாங்கள் செய்து வர வேண்டும். முதலாவது நாள் சில வேளை சிரமமாக இருக்கலாம். அதுல சில மிஸ் ஆகலாம். சிலருக்கு ரைட் போட கிடைக்காது. எங்களுக்கு 20வது நாள் உதாரணமாக என்ன, எங்களால் இந்த லிஸ்ட்லே உள்ள ஒரு 20 விடயங்களில் ஒரு 10 விடயங்களுக்கு தான் ரைட் போடும். அடுத்த நாள் என்ன, 10ல 11 ஆக்கணும், 12 ஆக்கணும். ஷாபான் கடைசி வரைக்கும் வரும்போது குறைந்தபட்சம் அந்த 20 விடயங்களையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் முழுமைப்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். அப்பொழுது ரமதான் ஆரம்பிக்கக்கூடிய முதல் நாளிலேயே 20 விஷயம் வந்துடும். ரமதான்ல தான் ஸ்டார்ட் பண்ணா முதலாவது நாளே என்ன, ரமதான்ல சிலது இடைவெளியாக அப்படியே நிற்கும். அடுத்த நாள் ஒவ்வொன்றா தான் கூடின்னு போகும். ரமதான்ல சில நாட்கள் வீணாகிவிட்டன. அப்படித்தானே? அந்த வீணாக அமல் இருப்பதற்காகத்தான் இந்த திட்டமிடல். இதுல உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். இது ஒன்று நீயத்தை புதுப்பித்தல் நீது. அதாவது ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்யக்கூடிய செயற்பாடுகளை இபாதத்தாக மாற்ற வேண்டும். அதற்குத்தான் அந்த நீயத்தை புதுப்பித்தல். வீட்டு வேலைகளை செய்யக்கூடியவர்கள் அவர்கள் நினைக்க வேண்டும், எங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு, எங்களுடைய கணவனுக்கு பணிவிடை செய்வதற்கு அல்லாஹ் நன்மையை தருகிறார், அது எங்களுடைய கடமை என்று நாங்கள் நினைத்து செய்யும் பொழுது அதற்கான நன்மைகள் எங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. கல்வி கற்க செல்லக்கூடிய மாணவர்களாக இருந்தால் இந்த கல்வி கற்பதன் மூலமாக நாங்கள்
தேவையும் பூர்த்தி செய்து, சமுதாயத்தினுடைய தேவையும் பூர்த்தி செய்து, எனது குடும்பத்தினுடைய தேவையும் நான் பூர்த்தி செய்கிறேன், அல்லாஹ்வுடைய இதற்கெல்லாம் அல்லாஹ் சதக்காவுடைய நன்மையை தருகிறார் என்ற எண்ணத்தோடு அதனை செய்யும் பொழுது அவர்களுக்கு அவர் படிக்கக்கூடிய அந்த நேரம் முழுக்க நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும். வியாபாரம் செய்யக்கூடியவர்களும் அதே போன்றுதான் இந்த எண்ணத்தை வைத்தார்கள் என்று சொன்னால், தான் சம்பாதித்து கொடுக்கக்கூடியதெல்லாம் சதக்காவுடைய நன்மை அல்லாஹ் எனக்கு தருகிறார் என்று நாங்கள் நம்பிக்கையோடு வியாபாரம் செய்தால் நபிமார்களோடு மறுமை நாளையில் இருப்போம் என்ற எண்ணத்தோடு அவர் வியாபாரத்தை செய்யும் பொழுது, நியத்தை வைக்கும் பொழுது அது பெரிய நன்மைக்குரிய செயலாக மாறுகிறது. ரைட். அடுத்ததாக இது முக்கியமாக பார்க்க வேண்டியது மறைமுகமான அமல். இறுதியாக இருக்கக்கூடியது மறைமுகமான அமல். இந்த இதுல மேலுள்ள திக்ர்கள் துவாக்கள் எல்லாம் உங்களுக்கு பாடம் இல்லாவிட்டால் என்ன, அதுக்கான புத்தகங்கள் இருக்கிறது. அந்த புத்தகங்களை வைத்து நாங்கள் ஓதினாலும் பிரச்சனை கிடையாது. அவைகள் எங்களுக்கு தெரியாது என்று யாரும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த புத்தகங்கள் இன்று இன்டர்நெட் வசதிகள் இருக்கின்றன. எனவே வேண்டிய துவாவை தேடினா எங்களுக்கு அழகாக கிடைத்து அதை எப்படி மொழிவது என்று கூட எங்களுக்கு அது சொல்லி தந்துவிடும். எனவே அடுத்து இறுதியாக மறைமுகமான அமல். மறைமுகமான அமல் என்று சொன்னால் என்ன, எங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் யாருக்குமே தெரியாத, எனக்கும் அல்லாவுக்கும் மாத்திரம் தெரிந்த ஒரு மறைமுகமான ஒரு அமல் இருக்க வேண்டும். அதுதான் மிக பவர்ஃபுல்லான ஒரு சாதனம். அல்லாவுடைய உதவியை எங்களுக்கு எதிர்பார்க்காத நேரத்திலே பெற்றுத்தரக்கூடிய ஒரு சாதனம் தான் அந்த மறைமுகமான அமல். உங்களுக்கு தெரியும், குகையில மாட்டிக்கொண்ட 3 பேரு ஒரு குகையில மாட்டிக்கொண்டார்கள். பெரும் பாறாங்கல் வந்து அவர்களை அடைத்துக் கொண்டது. தற்காலத்துல போல கோல் பண்ணி செஞ்சு யாராவது வந்து ஹெல்ப் பண்றதுக்கு யாராவது இருக்கிறான்னா ஒன்றும் இல்லை. ஒன்றில் மரணம், இல்லாட்டி இந்த கல்லை எப்படியாவது இழக்க வேண்டும். பாறாங்கல்ல 3 பேரால அசைக்க முடியுமா என்று அசைக்க முடியாது. எனவே அவர்கள் யாருக்குமே தெரியாமல் மறைமுகமாக செய்த அமல்களை வைத்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். அல்லாஹ் தஆலா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்தான், அந்த கல்லை அகற்றினான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இப்படியான மறைமுகமான ஒரு அமல், அது சதகாவாக இருக்கலாம், இரவு தொழுகையாக இருக்கலாம், ஏதாவது திக்ராக இருக்கலாம், ஏதாவது ஒரு விடயம் யாருக்குமே தெரியாது, எனக்கும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். எங்களுடைய மனைவி, பிள்ளைகள், குடும்பம், நண்பர்கள் எவருக்குமே தெரியாத ஒரு சின்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் அதனை நாங்கள் செய்து, அது இஹ்லாஸை காட்டு, அதுக்குத்தான் அதுக்கு அவ்வளவு நன்மை. இது வந்து இஹ்லாஸை காட்டுகிறது என்பதனால்தான் அதுக்கு அவ்வளவு நன்மை. எனவே அப்படியான ஏதாவது ஒரு அமல் எங்களிடத்தில் இருக்க வேண்டும். அதை நாங்கள் எங்களிடத்தில் இப்பொழுது இல்லாவிட்டால் அப்படியான ஒரு அமலை நாங்கள் யாருக்குமே தெரியாமல் ஒவ்வொரு நாளும் செய்து வருவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அடுத்ததாக இந்த இலக்குகள் தயாரிப்பது மிக முக்கியமான விடயம். இந்த ஒவ்வொரு பகுதிகளிலையும் இலக்குகள் தயாரிப்பது என்று சொன்னால் சிலாக்கள் வணக்கத்தை மட்டும் டார்கெட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை. இதுல வந்து நாங்க மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பகுதிகளையும் நாங்கள் இந்த இடத்திலே குறிப்பிட்டிருக்கிறோம். பாருங்கள், வணக்க வழிபாடுகள் முதலாவது விஷயம். அதுல வந்து எந்தெந்த வழக்கங்கள்ல நாங்க என்னென்ன வழக்கங்களை முக்கியமா எங்களிடத்தில் உருவாக்க போகிறோம், வளர்க்க போகிறோம், முன்னேற போகிறோம் என்ற விடயங்களை அதிகமான வழக்கங்கள் எழுதாமல் ஒரு 2-3 விடயங்கள் எழுதினால் போதுமானது. அல்லது ஒரு அதிகமாக போன ஒரு 4-5 நிறைய விஷயங்கள் எழுதி ஒன்றையும் செயற்படுத்தாமல் இருப்பதை விட ஒரு சில விடயங்கள் எழுதினாலும் அதனை தொடர்ச்சியாக செயற்படுத்துவதுதான் முக்கியம். அதே போன்று படிக்க வேண்டிய நூல்கள், இந்த ரமதான்ல நான் என்னென்ன நூல் படிக்க போறேன் அப்படி என்பதை நாங்கள் மார்க் பண்ண வேண்டும். அதே போல இப்பொழுதுதான் எங்களுடைய ரமதான் பயனுள்ளதாக கிடைக்கும். இல்லாவிட்டால் தேவையில்லாத விஷயங்கள் ஓஃப் நேரம் கிடைக்க ஓய்வு நேரம் கிடைக்க அது என்ன, இன்னைக்கு சோசியல் மீடியாலே நோய் போயிடும். அதே போல மார்க்க நிகழ்ச்சிகள், என்னென்ன மார்க்க நிகழ்ச்சிகள் நான் கலந்து கொள்ள வேண்டும், அதற்கு திட்டமிட வேண்டும். அதே போல சேர்ந்து நடக்க வேண்டிய உறவுகள், எங்களுடைய குடும்பங்கள் எத்தனையோ பேரோட நாங்கள் உறவை முறித்திருப்போம், அல்லது உறவை பற்றி கணக்கெடுக்காமல் அவர்களோடு எந்த தொடர்பும் வைக்காமல் இருப்போம். அப்படியானவர்களை எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி ரமதான்ல ஒவ்வொருத்தருக்கும் கோலை போட்டு மெசேஜை போட்டு எப்படி சோமாகிறீங்களா இல்லையா, என்ன ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் தேவையா அப்படின்னு அவர்களோடு தொடர்புகளை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே சமூக சேவைகள், சமூக பணிகள், அவற்றிலே ஏதாவது எங்களுக்கு செய்ய முடியுமானவற்றை நாங்கள் 1-2 விடயங்களை குறிப்பிட வேண்டும். அதே போல துவா கேட்க வேண்டிய தேவைகள் ஏற்கனவே நான் சொன்னேன், அவற்றை இந்த இடத்திலே நாங்கள் பட்டியல்படுத்திக் கொள்ள வேண்டும். இது போதாது என்றால் தனியாக வேறொரு தாளிலே நாங்கள் என்ன செய்யலாம், அதனை எழுதலாம். இதுல எழுதவும் முடியும், உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல போன்ல எழுதலாம். உங்களுடைய தேவையான மொழியிலே நீங்கள் எழுதி கொள்ள முடியும். அல்லது பிரிண்ட் அவுட் எடுத்தவர்கள் கையினால் எழுதலாம். அடுத்து உருவாக்க வேண்டிய நட்பழக்கங்கள், தவிர்க்க வேண்டிய தீய பழக்கங்கள். என்ன சில கெட்ட பழக்கங்களுக்கும் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் விட முடியாமல் இருக்கும். அப்ப இந்த ரமதானில் இருந்தாவது அவற்றை விடுவதற்கு நாங்கள் முயற்சித்து அதில் 1-2 நாங்கள் விடுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதே போல நல்ல பழக்கங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். சில நட்பழக்கங்கள் எங்களிடத்தில் இருக்காது, அப்படி ஏற்படுத்த வேண்டும் என்ற ஆசை இருக்கும். எனவே இந்த ரமதானை பயன்படுத்தி நாங்கள் அதனை திட்டமிட்டு உருவாக்கி கொள்ள வேண்டும். அதே போல குர்ஆன் ஓதுவதற்கான நேரம், எந்த நேரத்தில் எவ்வளவு ஓதுறது என்பதை நாங்கள் முடிவு செய்ய வேண்டும். அதே போல எங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தமான எங்களுடைய ஆரோக்கியத்தை டெவலப் பண்ணுவதற்கான ஒரு முக்கியமான ஒரு மாதம் தான் ரமதான் மாதம். எனவே இதில்
வைத்திய ஆலோசனைகளை நாங்கள் கருத்தில் கொண்டு எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை ஆரோக்கிய உணவு பழக்க வழக்கங்களாக மாற்றுவதற்கான திட்டங்களை நாங்கள் இதிலே எழுதி கொள்ள முடியும். ரமதான்ல குர்ஆன் ஓதுவதை பொறுத்தவரையில ஒரு முறை முழுமையாக குர்ஆனை நாங்கள் ஓதி முடிக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 4 பக்கங்கள் ஓத வேண்டும், அல்லது தொழுகைக்கு முன் 2 பக்கங்கள் அல்லது தொழுகைக்கு பின் 2 பக்கங்கள் ஓதினால் ரமதான்ல முழுக்க எங்களுக்கு ஒரு குர்ஆனை முடிக்கலாம். இருமுறைகள் ஓத வேண்டும் என்றால் இதனை டபுள் பண்ண வேண்டும். அதே போல 3 முறைகள் ஓத வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 12 பக்கங்கள் அல்லது 6 பக்கம் 6 பக்கம் என்று ஓத வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஓதி முடித்தவுடன் அந்தந்த தொழுகைகளுக்கு பின்னால் ஓத வேண்டிய அளவை ஓதி முடித்தால் நாங்கள் இதுக்கு ரைட் மார்க் பண்ணலாம், ரைட் மார்க் நாங்கள் போடலாம். இதனை நாங்கள் தொடர்ந்து ரமதான் முழுக்க உங்களுக்கு இந்த சார்ட் தரப்பட்டிருக்கிறது. அழகான முறையிலே நீங்கள் அதனை செய்யலாம். இந்த நாளாந்த ரமதான் வழக்க வழிபாடுகள் ஏற்கனவே நாங்கள் ஷாபான்ல சொன்னதுதான், ஷாபான்ல சொன்ன அதே விடயங்கள் தான் இதிலே காணப்படுகிறது. அதிலே பயிற்சி எடுத்தவர்களுக்கு இதிலே எதுவும் தவறாமல் என்ன செய்யலாம், அவர்கள் பூரணப்படுத்தலாம். அதே போல அதுல இல்லாத மேலதிகமான எங்களுக்கு தேவையான ஏதாவது எங்களோட அன்றாட விஷயங்களை செய்யறதுக்கு தேவையான விஷயங்கள் இந்த இடத்துல மார்க் பண்ணி நாங்க என்ன செய்யலாம், இந்த இடத்துல அதை நாங்க உதாரணமா இந்த போட்டியில கலந்து கொள்வதற்கு நேரம் ஒதுக்குறது, அதற்கான நேரம் என்ன, ஒரு நாளும் ஒதுக்கணுமா இல்லையா அப்படின்ற விஷயத்தை நாங்க இந்த இடத்துல பதியலாம். அன்றாட செயற்பாடுகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளைக்குரிய பக்கம் தான் இது. ஒவ்வொரு நாளும் இந்த பக்கத்தை தொடர்ந்து இதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் நாங்கள் செஞ்சுக்கிறோமா இல்லையான்னு நான் மார்க் பண்ண வேண்டும். ஒவ்வொரு நாளும் அல் குர்ஆன் ஓதுதல், நோன்பு திறக்க வைத்தல், தர்மம், தராவி, அல் குர்ஆனை கற்க, குடும்பமாக ஒன்று கூடல், இஃப்தார் துஆ, இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்கிறோமா என்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் பிக் பண்ணினால் எங்களுக்கு விளங்கும் எதை தவறுது, வளமையாக ஏதாவது தவறுகிறதா இல்லையா, அதற்கான காரணத்தை கண்டுபிடித்து அதனை அதுக்கு பின்னால் தவறாமல் நாங்கள் செய்ய வேண்டும். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நாங்கள் ஏதாவது திட்டமிட வேண்டும். பதில் தொழுகைக்கு பின்னால் நாங்கள் என்ன செய்வது, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் என்ன செய்வது, அசல் தொழுகைக்கு பின்னால் என்ன செய்வது என்பதை திட்டமிட்டு நாங்கள் இங்கு பதிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் முதலாவது நாள் 2வது நாள் ஒவ்வொரு நாளைக்கும் உள்ள விடயத்தை அதுக்கு முந்தின நாள் நாங்கள் தீர்மானித்து விட வேண்டும். அப்பொழுதுதான் அடுத்த நாள் எழும்பினால் எங்களுக்கு எந்த நேரமும் வீணாக மாட்டால், வீணாகாமல் எங்களால் என்ன செய்ய முடியும், அந்த நாளை மிக பயனுள்ளதாக முழுமையாக பயனுள்ள நாளாக அதை நாங்கள் மாற்ற முடியும். அதுபோல ஒவ்வொரு நாளும் நாங்க பாருங்க ஒரு இது தந்துகிறோம், இன்று அல் குர்ஆனில் நான் ஓதிய பகுதியில் என்னை சிந்திக்க வைத்த வசனம். ஒவ்வொரு நாளும் அப்ப நாங்க என்ன சொல்றோம், இத குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை நாங்கள் படிக்க வேண்டும். எங்களுடைய போட்டியில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் இன்ஷா அல்லாஹ் 2 நாளைக்கு ஒரு முறை ஒரு தஃப்சீருடைய ஒரு பகுதியை ஒரு பாகத்தை மொத்தமாக 10 ஜுசுக்களுடைய தஃப்சீரை அவர்கள் படித்து விடுவார்கள் இன்ஷா அல்லாஹ் 20 நாட்களுக்குள். அதே போல அடுத்த நாள் தஃப்சீர் வகுப்பு ஒன்று நடக்கும், அதனை கேட்டு அதற்கான பதில்களை அவர்கள் அளிப்பார்கள் இன்ஷா அல்லாஹ். எனவே இந்த ஒரு நாளும் நாங்கள் வாசிக்கக்கூடிய அந்த பகுதியில் எங்களை கவர்ந்த வசனம் என்ன என்பதை நாங்கள் வளமையாக வாக் பண்ணி வந்தால் ரமதான் முடிந்தவுடன் 30 விஷயங்கள் எங்களை குர்ஆனிலே கவர்ந்த 30 விஷயங்கள் என்று சொல்வது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. விளங்குதா? ரமதானிலே எம்மை கவர்ந்த 30 விஷயங்கள் அல்லது 29 விஷயங்கள் என்பது சாதாரண விஷயம் அல்லது மிகப்பெரிய ஒரு சாதனை, மிகப்பெரிய ஒரு சாதனை. இன்று அல் குர்ஆனின் பக்கம் தலை வைத்து பார்க்காத ஏறெடுத்தும் பார்க்காத ஒரு சமுதாயத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படியான நேரத்திலே ஒரு ரமதானிலே நான் 30 என்னை கவர்ந்த 30 வசனங்கள் என்று நாங்கள் அடையாளப்படுத்துவது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல, ஒரு பெரிய ஒரு பாக்கியம். இப்படி ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒரு ஸ்பெஷல் துவாவை உங்களுக்கு தந்திருக்கிறோம். முடியுமானவர்கள் அந்த துவாவை ஓதி வரலாம். அது ஒவ்வொரு நாளும் ஓதுவது சுன்னத்தான துவாவல்ல, சும்மா ஒரு ஒரு நாளும் ஏதாவது ஒரு துவாவை உங்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் தந்திருக்கோம். இல்லாவிட்டால் ரமதான்ல 1வது நாள் இந்த துவா ஓத வேண்டும், 2வது நாள் இந்த துவா ஓத வேண்டும் என்று எந்த ஆதாரமும் கிடையாது. மற்றமாக இவைகள் குர்ஆன் ஹதீஸிலே நல்ல ஆழமான கருத்தாளமிக்க துவாக்கள். அந்த துவாக்களை தந்திருக்கிறோம். முடியுமானவர்கள் அந்த துவாக்களை மனமிட்டுக் கொள்ள வேண்டும். எனவே இதுதான் நாங்கள் இன்று உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்பிய சில முக்கியமான சில விடயங்கள். இத்தோடு நமது இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அவர்கள் தமது சந்தேகங்களை செட் மூலமாக அல்லது வாய்ஸ் மூலமாக கேட்கலாம். வாய்ஸ் மூலமாக கேட்பவர்கள் கையை உயர்த்தினால் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். மற்றவர்கள் செட் மூலமாக அவர்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளலாம்.
ஆம், செக் வந்து இப்பொழுது எல்லோருக்கும் திறக்கப்பட்டிருக்கிறது. அஹ், உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அவசரமாக கேட்டு தெளிவுபட்டுக் கொள்ளலாம். போட்டி சம்பந்தமான விளக்கம் இன்ஷா அல்லாஹ், போட்டியை எவ்வாறு நாங்கள் போட்டியிலே கலந்து கொள்வது, எப்படி பதில்களை அனுப்புவது, அது சம்பந்தமான அனைத்து விளக்கங்களும் இன்ஷா அல்லாஹ் 17ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வழங்கப்படும். போட்டிக்கு முந்திய நாள் உங்களுக்கு மிக தெளிவாக அது சம்பந்தமான தெளிவுகள் வழங்கப்படும். எனவே அதை பற்றி யாரும் சிந்திக்க வேண்டாம். எப்படி கேள்விகள் எப்படி வரும், அதுக்கு எப்படி பதில் சொல்வது என்ற விடயங்கள் இப்பொழுது அவசியமில்லை. மௌலவி ஒவ்வொரு நாளும் கிளாஸ் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அப்படி ஒரு நாளும் கிளாஸ் நடக்க மாட்டாது. உங்களுக்கு கேள்விகள் அனுப்பப்படும். அதுக்கான பதில்களை நீங்கள் அனுப்ப வேண்டும். வாராந்தம் எங்களுடைய தர்பியா நிகழ்ச்சி நடைபெறும். அந்த நிகழ்ச்சியிலே மாத்திரம் வாராந்தம் முழு ரமதானிலும் 3 நிகழ்ச்சிகள் தான் உங்களுக்கு இது போன்று நடைபெறும். இது ஒரு நிகழ்ச்சி. இதற்கு அடுத்து ரமதானுக்கு முந்தைய நாள் அறிமுக நிகழ்ச்சி, போட்டி சம்பந்தமான அறிமுக நிகழ்ச்சி. அதுக்கு பின்னால் 3 தர்பியா நிகழ்வுகள், மொத்தமாக 5 ஜூம் நிகழ்ச்சிகள் நடைபெறும். அவ்வளவுதான். அதை தவிர இறுதியாக பரிசளிப்பு வைபவம் இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அனுப்பப்படக்கூடிய அந்த குர்ஆனுடைய ஒரு ஜுஸ்வை நீங்கள் படிக்க வேண்டும். அடுத்த நாள் தஃப்சீர் வகுப்பு ஒன்று அனுப்பப்படும். அதனை நீங்கள் கேட்டுவிட்டு பதில்கள் அளிக்க வேண்டும். அவ்வளவுதான். அதை டவுன்லோட் பண்ண வேண்டும். நீங்கள் கூகுளில் போய் டவுன்லோட் பண்ண வேண்டும். அப்படி முடியாதவர்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இலக்கத்தோடு தொடர்பு கொண்டால் அவர்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்பார்கள். அதற்கான வழிகாட்டலை உங்களுக்கு வழங்குவார்கள். குர்ஆனில் இருந்து மட்டும்தான் கேள்வி கேட்பீர்களா? அதெல்லாம் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த அறிமுக வகுப்புல இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமான விளக்கங்கள் வழங்கப்படும். வேற ஏதாவது இதா? வேற ஏதாவது? ஓகே, யாருமே கேள்வி கேட்க இந்த கேள்விகள் இல்லாத காரணத்தினால் இப்போது நமது நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்கின்றோம். பேசிய விடயங்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு நமக்கும் கேட்டவர்களுக்கும் இணைய முஸ்லிம் சகோதரருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவாராக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.